2 கொரிந்தியர் 5:2, ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவிக்கிறோம், நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ள இருக்கிறோம். நமக்கு என்ன ஒரு வாஞ்சை இருக்கு? பரம வாசஸ்தலத்தை குறித்த வாஞ்சை. அதுதான் பாட்டு பாடும்போது அதிகமா நீங்க அந்த பாட்டை நம்ம இன்னைக்கு பாடும் போதே அந்த அவருடைய அன்பு, அவருடைய நேசத்தை, ஏன்னா அதெல்லாம் எதை குறிக்குது? அவரோட வாழறது. பிரியமே, என் ரூபவதியே, அப்பா நான் உங்களை காண்பேன், என்னை கூப்பிடுவேன், என்னை அணைச்சிப்பேன். எல்லாம் எங்கே? இதெல்லாம் எல்லாம் பரலோகத்திலே, பரலோக ராஜ்யத்திலே. ஆண்டவரே என்ன சொல்றாரு? உங்களுடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக்கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களா இருக்கிறோம். நாங்க வாஞ்சியா இருக்கிறோம்ப்பா. நமக்கு வாஞ்சை இருக்குதா? ஒரு நாள் இந்த பாவ சரீரம் கலைந்து போடப்படும். ஒரு நாள் என்னுடைய சரீரம் ஒரு நாள் கல்லறையில் அடக்கம் பண்ணப்படும். இந்த மண்ணான சரீரம் ஒரு நாள் மக்கி மண்ணுக்கு மண்ணாய் ஒன்றுமில்லாமல் புழுதியோடு புழுதிய அப்படியே ஒழிந்து போகும். ஆனா என் ஆத்துமா தேவாதி தேவனோடு பரம வாசஸ்தலத்தை சுதந்திரித்துக் கொள்ளும். அது எனக்கு ஒரு வாஞ்சை. இந்த உலகத்தினுடைய பாடுகளில் இருந்து ஒரு நாள் நான் விடுதலையாவேன். இந்த உலகத்துல வாழ்கிற என் நாட்கள்ல வலி, வேதனைகள், அவமானம், நிந்த, பரியாசம், எவ்வளவோ கஷ்டங்கள் இந்த உலகத்துல வாழும்போது இதெல்லாம் நமக்கு வரும். இந்த அவமானம், இந்த நிந்த எல்லாம் அசிங்கமெல்லாம் பேசுவாங்க. அமைதியா இருக்கலாம். ஏன்னா இந்த உலகம் அப்படித்தான், இந்த உலகம் அப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் பேசுவாங்க. இந்த மாம்சமானவர்களும் பிசாசுக்கு உட்பட்டவர்கள் இப்படித்தான் பேசுவாங்க. அப்படித்தான் தரைக்குறவா, ஏடா கூடமா, மோசமா பேசுவாங்க. உங்களெல்லாம் என்னெல்லாம், உங்களை காட்டில என்ன அதிகமா பேசலாம், பேசட்டும். ஆனா இந்த சரீரம் ஒரு நாள் மண்ணுக்கு மண்ணா போயிடும். ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆத்மா பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளும். அதுதான் பவுல் அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களா இருக்கிறோம். இதுதான். ஏன்னா பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு இது எது? நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். இதெல்லாம் பர்மனன்ட் இல்ல, இது டெம்பரவரி. இது டெம்பரவரி வீடு, இது டெம்பரவரி தான், தற்காலிகமான ஒரு கூடாரம் தான். நிரந்தரமான ஒரு கூடாரம், நிரந்தரமான வீடு பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்தில் சேருவதற்கு நான் மிகவும் வாஞ்சியா இருக்கிறேன். நம்ம சொல்லணும், உன்னுடைய ராஜ்யத்தை நான் பார்க்க போறேன், எனக்கு ஆசையா இருக்குப்பா. அந்த தங்க வீதி, பொன் வீதி, அந்த வீதியில நடப்பதற்கு நான் ஆசையா இருக்கிறேன். அப்பா நீங்க சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருப்பீர், நான் ஓடோடி உங்களுடைய சமூகத்தை உங்க பாதத்தை பற்றி கொண்டு முத்தம் செய்யணும், உம்மை வாரி அணைத்துக் கொள்ளணும். எனக்கு அந்த ஆசை, எனக்கு அந்த தாகம், எனக்கு அந்த வாஞ்சை இருக்கப்பா. ஒரு நாள் அப்பாவை நம்ம காண்போம் என்ற வாஞ்சை நமக்குள்ள பெருகட்டும், பெருகட்டும். அப்போது நமக்குள் இருக்கின்ற எல்லாம் போராட்டம், எல்லாம் வியாதி. யார் 2 கண்ணு இல்லாதவங்கன்னு வச்சுங்கல்ல, அவங்க பரலோக ராஜ்யத்துக்குள் போகும்போது அவங்களுக்கு அந்த கண்ணு கிடைக்குமா? கிடைக்காதா? கண்ணு கிடைச்சிரும். கை கால் சரியா விளங்காதவங்க, நடக்க முடியாதவங்க எல்லாம் அந்த இடத்திற்கு அப்படி ஓடி போவாங்க, சிறு பிள்ளைகளை போல. அவ்வளவு மகிமையானது அந்த பரம வாசஸ்தலத்தை அடைய நான் பெற்றுக்கொள்ள வாஞ்சியா இருக்கிறேன். நமக்குள்ள பரலோகத்தை குறித்த ஒரு வாஞ்சை வரணும். புரியுதுங்களா? பரலோகத்தை குறித்த வாஞ்சை. அதெல்லாம் தான் இயேசுநாதர் கெட்டதை காட்டிலும் நல்லது பைபிள் அதிகமா எழுதி வச்சுக்கிறதுக்கு ஒரு காரணம், பரலோகம் அது அவ்வளவு மேன்மையானது, அவ்வளவு உத்தமமானது, அது அவ்வளவு ஆசீர்வாதமானது. அப்பாவை பார்க்கும் போது நம்முடைய சஞ்சலங்கள், தவிப்பு எல்லாம் ஓடி போகும்.